வணக்கங்க. நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனிமனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதில் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம தசாபுத்திகளை இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம தசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய தசையில் கேதுவோட புத்தியை பார்த்துருப்போம். அடுத்தது கேதுவோட தசையில் சுக்கிரனோட புத்தியை பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம கேதுவோட தசையில் சூரியனுடைய புத்தியை பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலில் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இதை நீங்கள் கவனமாக பார்க்கும்போது ஜோதிடம் உங்களுக்கு கை கொடும். இதன் மூலமாக ஜோதிடத்தை எவ்வாறு திறமையாக கையாளலாம் அப்படிங்கிறது ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் புரியும். நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்கும், பாருங்க. ஓகே, ஆக்சுவலாக கேது திசையில் சூரியனுடைய புத்தி. பொதுவாகவே ஒரு புத்தி சிறப்பாக இருக்கணும்னா தசாநாதனும் புத்திநாதனும் நட்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த புத்தி சிறந்த பலன்களை நமக்கு தரும். அதே மாதிரி இந்த கிரகங்கள், கேது கிரகங்கள் உச்சம் பெற்ற இடத்துலையோ ஆட்சியம் பெற்ற இடத்துலையோ இல்லை, அது இருக்கிற இடத்துல இணைவேளை நட்பு கிரகங்களோட ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்துச்சுன்னா அந்த தசா புத்தி நல்லா இருக்கும். நிறைய விதிகள் இருக்கு. இது வரிகள் வர வர சொல்றதுனால இதை இப்ப நம்ம பார்க்கறது கேது திசையில சூரியனுடைய புத்தி. இதுக்காக நம்ம பண்டைய தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்னன்னா, அந்தமாம் கேதில் பானோ 4 திங்கள் 6 நாளும் சிந்திடும். அதாவது கேது திசையில சூரிய புத்தி 4 மாசம் 6 நாள். அந்தமாம் கேதில் பானு 4 திங்கள் 6 நாளும் சிந்திடும். பூமி விட்டு தேசம் போய் வருவான். அதாவது பூமி விட்டு தேசம் போய் வருவான். இருக்கிற இடத்தை விட்டு வெளி தேசம் போய் திரும்ப வந்துருவான். பின்பு சுந்தரமேனி எங்கும் சுரம் அதாவது காய்ச்சல், தலை நோயுண்டாகும், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மந்திர முளையாலே மனதிற் கிளேசம் தானே. கிளேசம் அப்படின்னா கவலை, மனதிற்கு கிளேசம் தானே. அந்தமாம் கேதில் பானு 4 திங்கள் 6 நாளும் சிந்திடும். பூமி விட்டு வேறு தேசம் போய் வருவான். பின்பு சுந்தரமேனெங்கும் சுரம் தலைநோய் உண்டாகும். மந்திர முளையாலே மனதிற்கிளேசம் தானே. இதுதாங்க பாடல். நம்ம பண்டைய தமிழர்களால் கேது திசை சூரிய புத்திக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல். 4 மாசம் 6 நாள் இதனுடைய பலன் இருக்கிற இடம் விட்டு வெளியில போய் திரும்பி வந்துடுவான். இதே டைமிங்ல தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். மிகுந்த மனக்கவலையோட வாழக்கூடிய அமைப்புள்ள இதாக இருக்கும். என்ன காரணம்னா கேது பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகங்கள் இல்லை. அதனால இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் பாடல்கள் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நடக்கக்கூடாது இப்படியே நடந்துருமா? கண்டிப்பாக அந்த லக்கணத்திற்கும் ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து, அந்த லக்கணத்துக்கு கேது சுபரா, அந்த லக்கணத்துக்கு சூரியன் சுபரா, தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் வேலை செய்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் லக்கணம் இருக்கு. இந்த லக்கணத்துக்கு தசாநாதன் நட்பா,
லக்கணத்துக்கு தசாநாதன் நட்பாய் இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணத்துக்கு கேது நட்பாய் இருந்தாருன்னா கண்டிப்பா சூரியன் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் குரு அணி, கேது சுக்கிரனில் இருப்பார். அதாவது தசாநாதன் சுக்கிர அணியிலையும் புத்திநாதன் குரு அணியில் இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி இருக்கும்போது கண்டிப்பா மாறும், பிரச்சனைகள் வரும். ஆனா இதுலயே அந்தரங்கள் வரும். அந்த அந்தரங்கள்ல நல்லது நடக்கும். இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன புத்தி இந்த புத்தி தான். சூரியனுடைய, அதாவது கேது திசையில சூரிய புத்தி இருக்கிறது 4 மாசம் 6 நாள் தான். ஆனா இந்த 4 மாசம் 6 நாள்ல பட்டுன்னு எல்லாமே அந்த லக்கணத்துக்கு அந்த ராசிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை தெளிவா நல்லபடியா செஞ்சுட்டு போயிடுறாரு சூரிய பகவான். இதே ராசி, அதாவது லக்கணம் குரு அணி லக்கணமா இருந்து புத்திநாதன் குரு அணி சேர்ந்தவரை இருந்தாருன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். லக்கணம் சுக்கிரனியா இருந்து புத்திநாதன் குருணியா இருக்கும்போது கண்டிப்பா தீமைகள், கெடுபலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி. நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.